இணைய வழி விளையாட்டுகளுக்கு தடை விதிப்பது சிறார் பாதுகாப்பு குறித்த பிரச்சினைக்கு தீர்வாக அமையாது என்று மலேசிய தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்துள்ளார். இணைய வழி விளையாட்டுகளில் சிறார்களுக்கான பாதுகாப்பு அம்சங்கள் சேர்க்கப்பட்டால் மட்டுமே இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்று அவர் கூறினார். மலேசிய மனித உரிமைகள் ஆணையமான சுகாகாமின் சிறார்களுக்கான ஆணையர் டாக்டர் ஃபாரா நினி துசுகியுடன் அண்மையில் இது குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். தடை விதிப்பது குழந்தைகளை அந்த விளையாட்டை விளையாடுவதில் இருந்து மட்டுமே தடுக்கும், ஆனால் இது சிறந்த அணுகுமுறையாக இருக்காது என்று அவர் கூறினார். இந்த தளங்கள் பாதுகாப்பானவை என்பதை உறுதிப்படுத்த பொருத்தமான பாதுகாப்பு அம்சங்கள் இருப்பதை உறுதி செய்வதே சிறந்த வழி என்று தியோனி சிங் தெளிவுபடுத்தினார். இது குறித்து தொடர்ந்து கவனம் செலுத்துவதாகவும் இதில் விளையாட்டு வழங்குநர்கள் மட்டுமல்லாமல் சமூக செயற்பாட்டாளர்கள், அரசு சாரா அமைப்புகள் மற்றும் தொடர்புடைய அனைத்து தரப்பினரும் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாச்சாங் கம்போங் புக்கிட் பெலா என்ற இடத்தில் நேற்று பிற்பகல் 5 டன் எடையுள்ள ராணுவ படையின் லாரியும் ஒரு புரோட்டான் வீரா காரும் மோதிய விபத்தில் ராணுவ வீரர் ஒருவர் பலியானார். மேலும் 4 காயமடைந்தனர். இச்சம்பவம் திரங்கானுவில் நிகழ்ந்துள்ளது. பிற்பகல் 6:51 மணி அளவில் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறைக்கு அழைப்பு வந்ததை அடுத்து 7 நிமிடங்களில் 6 கிலோமீட்டர் தொலைவுக்குள் மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு சென்றடைந்தனர் என்று தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் நடவடிக்கை பிரிவு அதிகாரி ஃபாஜில் மூசா தெரிவித்தார். பலியான ராணுவ வீரரின் உடல் மாச்சாங் மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டது. காயமடைந்த அனைவரும் அதே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நெகரி செம்பிலான் பண்டார் ஸ்ரீ சென்டாயான் பகுதியில் குழந்தை பராமரிப்பாளரின் வீட்டில் 1 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் கடந்த திங்கட்கிழமை நிகழ்ந்துள்ளது. மாலை சுமார் 6:26 மணியளவில் குழந்தை இறந்தது குறித்து தகவல் காவல்துறையினருக்கு கிடைத்ததாக ஸ்ரம்பான் காவல்துறை தலைவர் அசார் அப்துல் ரஹீம் தெரிவித்துள்ளார். குழந்தையின் தாயார் குழந்தையை பராமரிப்பாளரின் வீட்டிலிருந்து அழைத்து செல்ல சென்றபோது குழந்தை சுய நினைவின்றி இருப்பதை கண்டுள்ளார். உடனடியாக குழந்தையை ஒரு தனியார் மருத்துவமனைக்கு தாய் கொண்டு சென்றார். அங்குள்ள மருத்துவர்கள் சிபிஆர் எனப்படும் உயிர்ப்பிக்கும் சிகிச்சையை அளிக்க முயன்ற போது குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் உறுதி செய்தனர். அந்த குழந்தை கடந்த 5 மாதங்களாக குழந்தை பராமரிப்பாளரின் பாதுகாப்பில் இருந்துள்ளது. விபத்துக்கு முன்னரே குழந்தை சோர்வான நிலையில் இருந்ததாக தெரிய வந்துள்ளது. குழந்தையின் உடல் பிரேத பரிசோதனைக்காக ரெம்பாவ் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. பிரேத பரிசோதனையில் குழந்தையின் வயிற்றில் காயங்கள் இருந்ததாக தகவல் வெளியாகி உள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக 32 வயது குழந்தை பராமரிப்பாளரை காவல்துறையினர் கைது செய்தனர். வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பிறகு அவர் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். பினாங்கு சப்ராங் ஜெயாவில் உள்ள ஒரு குடியிருப்பு பகுதியில் மனைவியை கத்தியால் தாக்கி கொலை செய்து 4 நாட்களாக அவரது சடலத்துடன் அதே அறையில் இருந்ததாக கூறப்படும் நபர் பின்னர் அருகிலுள்ள காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சரணடைந்த சம்பந்தப்பட்ட நபர் 28 வயதானவர் என்றும் வேலை இல்லாதவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் தனது 44 வயது மனைவியை கொலை செய்து 4 நாட்கள் அவரது சடலத்தை அறையிலேயே வைத்துள்ளார். தகவல் கிடைத்தவுடன் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறை குழுவினர் உயிரிழந்த பெண்ணின் சடலத்தை கைப்பற்றினர். பலியான பெண் ஏற்கனவே 5 குழந்தைகளை கொண்டவர் என்றும் அவர் இந்த சந்தேக நபரை சுமார் 3 ஆண்டுகளுக்கு முன்னர் திருமணம் செய்து கொண்டவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரணடைந்த சந்தேக நபருக்கு ஏற்கனவே குற்ற பின்னணி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். போர்ட் கில்லான் வட்சன் தமிழ் பள்ளியின் நேர்த்தி நிறைநாள் 2025 விழா வெகு சிறப்பாக பள்ளி மண்டபத்தில் நடைபெற்றது. ஆசிரியர்களின் அயரா உழைப்பில் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் ஆதரவில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் ப தியாகராஜன் கலந்து கொண்டு பரிசுகளை எடுத்து வழங்கினார். பள்ளி மாணவர்களின் வண்ணமயமான கலை படைப்புகள் அனைவரையும் உற்சாகப்படுத்தியது. நிகழ்வில் பேசிய ஓம்ஸ் ப தியாகராஜன், எந்த பள்ளிக்கூடத்திலும் நீங்கள் லிப்ட் பார்க்க முடியாது. சீன பள்ளிக்கூடம், மலாய் பள்ளிக்கூடம், ஏன் மலாயா பல்கலைக்கழகத்தில் கூட லிப்ட் இல்லை. ஆனால் வட்சன் தமிழ் பள்ளியில்தான் லிப்ட் இருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் வாரிய தலைவரான நாகேந்திரன் தான்.
நாகாவைப் போல ஒருவர் தேவை என்று அவரை விரும்பி அழைத்து வந்ததை நான் அறிவேன் என்று அவர் கூறினார். உண்மையில் இந்த லிப்ட் அமைக்கப்பட்டதற்கு முக்கிய காரணம், அந்த நேரத்தில் இந்த பள்ளியில் 3 கர்ப்பிணி ஆசிரியைகள் இருந்தார்கள். அவர்கள் சிரமப்படக்கூடாது என்பதற்காகத்தான் லிப்ட் அமைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். தனக்கு அதை பார்க்க பொறாமையாக இருக்கிறது என்று சுட்டிக்காட்டிய அவர், சிம்பாங்லிமா பள்ளியில் வாரிய தலைவராக 10-12 வருடமாக தாம் இருந்தும் அதை செய்யவில்லை என்று கூறினார். உண்மையில் இந்த பள்ளியின் சிறப்புகளுக்கெல்லாம் காரணம் வாரியம், பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மற்றும் பெற்றோர்கள் என்று அவர் கூறினார். பெற்றோர்களின் ஆதரவின்றி இதெல்லாம் சாத்தியம் இல்லை என்றும், அந்த வகையில் அவர்களுக்கு நன்றி என்றும் அவர் தெரிவித்தார். பெற்றோர்களுக்கு தனிப்பட்ட முறையில் இருகரம் கூப்பி வாழ்த்துக்களை சொல்ல தாம் கடமைப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த பள்ளியில் 430 மாணவர்கள் பயில்கிறார்கள். அவர்கள் அனைவரும் இங்கு பயில்வதற்கு முக்கிய காரணம் பெற்றோர்கள்தான். மற்ற பள்ளிகளுக்கு பிள்ளைகளை அனுப்பாமல் தமிழ் பள்ளியில் பயின்றால்தான் தம் பிள்ளைகள் சிறப்பாக வளரும் என்ற எண்ணத்தில் தமிழ் பள்ளிக்கு அவர்கள் பிள்ளைகளை அனுப்பியுள்ளனர். இதனால் என்ன நன்மை என்றால், 430 மாணவர்கள் இங்கு பதிவு செய்ததால் 35 ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள், துணை தலைமை ஆசிரியர்களுக்கு பெற்றோர்கள் வேலை கொடுத்திருக்கின்றனர் என்று அவர் சுட்டிக்காட்டினார். அப்படியானால் நாடு முழுவதும் 500க்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகள் இருக்கின்றன. தலைமை ஆசிரியர்களும் அந்த எண்ணிக்கையில் இருக்கின்றனர். அதேபோல் ஏறக்குறைய 10,000 ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அதேவேளை நாடளவில் தமிழ் பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை சுமார் 78,000 பேர் இருக்கிறார்கள். 78,000 மாணவர்கள் இருப்பதால் ஏறக்குறைய 10,000 ஆசிரியர்கள் வேலை செய்கிறார்கள். அதேவேளை மற்ற மொழி பள்ளிகளில் நம் சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவர்களின் எண்ணிக்கை 53 விழுக்காட்டினராக உள்ளனர். 78,000 என்ற எண்ணிக்கையை விட இது அதிகம். அவர்கள் எல்லாம் தமிழ் பள்ளிகளில் பயின்றால் நமக்கு இன்னும் 15,000 ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள், துணை தலைமை ஆசிரியர்கள் கிடைத்திருப்பார்கள். கேட்டால் அரசாங்கம் வேலை கொடுக்க மறுக்கிறார்கள், தோல் நிறம் பார்க்கிறார்கள் என்கிறோம். இந்த ஒரு விஷயத்தில் மட்டுமே பாருங்கள், நாம் எத்தனை பேருக்கான வேலை வாய்ப்பை கெடுத்திருக்கிறோம் என்று ஓம்ஸ்பா தியாகராஜன் சுட்டிக்காட்டினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.